நம்ம ஆனந்தியோட விஷயம் இத்தனை நாளாக நம்ம கையலுக்கு தெரியாமல் இருந்துகிட்டு இருந்துச்சு. உண்மையிலேயே அடுத்தடுத்து இப்படியெல்லாம் விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இப்போது கையலுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயமே காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது இப்போது கையலோட குடும்பத்தில் இருக்க எல்லாருமே நேராக கிளம்பி போய் அவங்க பெரியப்பாவை பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக போனாங்க. ஆனால் கடைசியில் ஆனந்தி இங்கேருந்து போயிட்டு, அதுவும் இல்லாமல் அங்கே பாலுக்கும் ஆனந்திக்கும் அந்த கோவிலில் கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவங்களால கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்க முடியல. அதே மாதிரி அதை ஏற்றுக்கவும் முடியல அப்படிங்கிறது தான் இதில் மிகப்பெரிய உண்மையாகவே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் முன்னாடியே நம்ம ஷாலினிக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஷாலினியால் தான் இப்போது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடிஞ்சது அப்படின்னே சொல்லலாம். அதாவது இங்கே பாலுவும் அதே மாதிரி ஆனந்தியும் லவ் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு? இந்த மாதிரி பல பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே வீட்டை எதிர்த்து அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, இப்போ இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோட மெயின் கான்செப்டாகவே இருந்துகிட்டு இருக்கு. அதாவது ஆனந்தியோட மனசுக்குள்ள இப்படி ஒரு ஆசை இருக்குது, பாலு லவ் பண்ணுற பொண்ணு ஆனந்தி தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இத்தனை நாளாக கையலுக்கு தெரியாமல் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு விஷயம் தெரிய வரப்போகுது. அதே மாதிரி இப்போது கையலோ அதாவது ஆனந்தியும் அந்த பாலுவோ அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்காமல் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவாங்க அப்படின்றது தான் இதில் ஒரு மிகப்பெரிய உண்மை. அதே மாதிரி இப்போது நம்ம கையலுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. இப்போது ஆனந்தி லவ் பண்ண பாலு கூட கல்யாணம் பண்ணி வச்சாகணும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கல்யாணத்தை இவங்க நடத்துறதுக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணாங்க, இது பாலுக்கே இந்த விஷயம் தெரியல அப்படின்னாலுமே கூட இங்கே இந்த கல்யாணம் மட்டும் நடந்துருந்துச்சு அப்படின்னா உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விளைவை சந்திச்சிருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கட்டாயத்தில் இவங்க எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. அதாவது ஆனந்திக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு, இந்த மாதிரி பாலுவை லவ் பண்ணுறாங்களோ இல்லை பீலுவை லவ் பண்ணுறாங்களோ இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சு அந்த ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தி கடைசியில் இந்த கல்யாணத்தை ஈஸியாக பண்ணியிருக்கலாம். ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமையோ ஆனந்தி லவ் பண்ணிட்டா, அந்த பையனும் லவ் பண்ணிட்டா, ரொம்ப நல்ல பையனாக இருக்கான் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கலாம். ஆனால் இங்கே மிகப்பெரிய தவறான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம காமாட்சி இன்னொரு குடும்பத்துக்கு, அதாவது என் பொண்ணை அவங்க வீட்டுக்கு மருமகளாக நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கே வாக்கு கொடுத்துட்டாங்க. அதனால் வேறு ஆப்ஷன் கிடையாது. ஏற்கனவே பத்திரிக்கை அடிக்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு சொல்லி இப்போது எல்லாருக்குமே பத்திரிக்கை வைக்கிறதுக்கு போகிறது இப்படின்ற பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நார்மலாக பாலுவோட அண்ணன் இருந்துட்டு நேராக கிளம்பி இந்த மாதிரி பாலு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடியே நிச்சயம் பண்ணிட்டாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த ஒரு டைமில், அதாவது யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணுக்கே இந்த மாதிரி கல்யாண ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இது தவறான ஒரு விஷயம், இந்த மாதிரி போயிட்டு பொண்ணு கேட்கறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம காமாட்சி அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது தான் பொண்ணு தான், அது தன்னோட பொண்ணுக்கு தான் அப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே இப்போது நம்ம காமாட்சிக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா உண்மையிலேயே அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. அப்படி ஏற்றுக்கிற மனநிலைமையில் இருந்திருந்தாங்க அப்படின்னா கையலுக்கு அந்த ஒரு விஷயத்தை ஈஸியாக முடிச்சிருக்கிறதுக்கு முடியும். பட் இருந்தாலும் இங்கே இந்த கல்யாணம் இப்போ நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் மேட்ரு. பட் இருந்தாலும் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆனந்தியை தேடி கையிலும் அடுத்ததாக ஷாலினியும் இந்த கோவில்லையே என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க. அதாவது அவங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்றது தெரியாது. பட் இருந்தாலும் இப்போது நம்ம ஆனந்திக்கே இது தெரியாமல் தான் நடக்க போகுது. ஆனந்தி இருந்துட்டு சரி ஓகே இவர் கூப்பிட்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிளம்பி அந்த கோவிலுக்கு வந்தாங்க. அதே மாதிரி பாலுவும் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. கடைசியில் இன்றைக்கி விட்டால் உங்களுக்கு வேறு நாளே கிடைக்காது. அதுவும் இல்லாமல் ஆனந்தி நீ பாலுவை லவ் பண்ணுறல, பாலு நீயும் ஆனந்தியை சின்சியராக லவ் பண்ணுறல, அவ்வளோதான் இப்போவே இங்கே கல்யாணம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி தாலி எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஆனந்தியாலும் இதை நோன்னு சொல்லிட்டு சொல்ல முடியல. அதே மாதிரி பாலுவும் இருந்துட்டு எதுக்காக நான் இப்போ வேணான்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்க அண்ணன் வலுக்கட்டாயமாக இங்கே பாடுறா உனக்கு ஆனந்தி வேணுமா வேணாமா, இன்றைக்கி விட்டால் வேறு சான்ஸே உனக்கு கிடைக்காது, முதல்ல தாலியை கட்டு, அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையிலேயே அவங்க அண்ணன் சொல்கிறது எல்லாமே ஓகே தான். பட் இருந்தாலுமே கூட இதனால் பின் விளைவுகள் என்ன வருது அப்படிங்கிறத தான் இங்கே யோசிச்சாகணும். அதுவும் இல்லாமல் ஆனந்தியும் கையிலும் இங்கே அதாவது நம்ம ஷாலினியும் கையிலும் இங்கே மாஸ் என்ட்ரி கொடுப்பாங்க அப்படின்னு உண்மையிலேயே இங்கே யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அதாவது இப்போ எல்லாமே கரெக்டாக போய் ஒரு பக்கம் ஆனந்தியும் சைலண்ட்டாக நிற்கிறாங்க தாலியை பாலு கையால் கட்டிக்கிறதுக்காக. அதே மாதிரி பாலுவும் கட்டுறதுக்கு தயாராக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நேரத்தில் நம்ம ஷாலினியும் நம்ம கையிலும் பார்த்து அந்தளவுக்கு ஷாக் ஆகுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பயங்கர ஷாக்கோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதை தடுத்து நிறுத்துறதுக்காக ஓடோடி வந்துட்டு இருக்காங்க.
ஒரு பக்கம் இந்த கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா அடுத்ததாக வந்து தன்னோட அம்மா வந்து அதாவது காமாட்சி ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுவாங்க, அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்பாங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தான் வந்து 2 பேருமே இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன காரியம் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள், அதுவும் இல்லாமல் ஆனந்தி ஏன் வந்து அதாவது பாலு எதுக்காக உன்னோட கழுத்தில் தாலியை கட்டுறதுக்காக வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அதிர்ச்சியோடு வந்து கேட்குறாங்க. அதாவது இங்கே நடந்த சம்பவத்தை வச்சே கையலுக்கு நல்லா புரிஞ்சிருக்கலாம், பட் இருந்தாலும் அவங்களுக்கு புரியாததுனால வந்து கேட்குறாங்க. அந்த ஒரு டைமில் தான் பாலுவோட அண்ணன் இருந்துட்டு, இங்கே பாரு கயல், நான் வந்து சொல்கிறத கொஞ்சம் கேளு. அதாவது பாலு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த பொண்ணு வேறு யாரும் கிடையாது, நம்ம ஆனந்தி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது இவங்களுக்கு பயங்கரமாக தூக்கி போட ஆரம்பிச்சிருது. உண்மையிலேயே நம்ம கயலுக்கும் அடுத்ததாக நம்ம இவங்க 2 பேருக்கும் அதாவது ஷாலினிக்கும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல. அவ்வளோ அதிர்ச்சியோடு வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், அப்போது வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி பாலு ஒருத்தனை லவ் பண்ணுறான் அப்படி, அதாவது ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறா அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொன்னது எல்லாமே ஆனந்தியை பற்றி தானா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியோடு வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்தை வந்து எதிர்பார்க்கவே இல்லை. கையிலும் அடுத்ததாக ஷாலினியும் பயங்கரமான அதிர்ச்சி இருக்கிறது மட்டும் இல்லாமல், இல்லை இதெல்லாம் தப்பு, இப்போ இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் கையில் இருந்துட்டு அவங்களுக்கு வந்து வாக்கு கொடுக்குறாங்க, கண்டிப்பாக உங்கள் 2 பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வாக்கு கொடுத்து தான் இங்கேருந்து ஆனந்தியை கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.